friends. Hi friends. Welcome to KYRA'S cooking channel. Good. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரெட் சாண்ட்விச் பார்க்க போறோம். சிம்பிளான டிஷ் within 5 minutes. Come on. Let's go. பிரெட் சாண்ட்விச் பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா half onion எடுத்துர்க்கேன், ஒரு டொமேட்டோ and கொஞ்சம் குக்கும்பர் எடுத்துர்க்கேன். சோ இவ்வளவு போதும் குக்கும்பர். அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பினச் எடுத்துர்க்கேன், கொஞ்சம் green olives, black olives, அப்புறம் ஜாலபினோ எடுத்துர்க்கேன். வந்து மெயினா தேவைப்படுறது லெட்யூஸ் எடுத்துர்க்கேன். ஒரு போர்ஷன் தான் நான் இதல கட் பண்ண போறேன். இப்போ ஒரு சைடு தான் கட் பண்ண போறேன். சோ இந்த போர்ஷன் எடுத்துர்க்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு லெட்யூஸ் கட் பண்ணியாச்சு. ஆனியன் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு சேம் அதே எப்படி பண்ணுமோ அதே மாதிரி சின்னதா பொடியா இப்படி கட் பண்ணிடுங்க. ஸ்பினச் எடுத்து வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பொடி பொடியா தான் கட் பண்ணனும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நீங்க வந்து ஸ்பினச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது உங்க ஹெல்த்துக்கு. குக்கும்பர் என்ன பண்ணனும்னா பொடிசா சின்னதா கட் பண்ணுங்க. சாலடாவும் சாப்பிடலாம். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து இப்போது பிளாக் ஆலிவ் எடுக்கிறேன். பிளாக் ஆலிவ் இந்த மாதிரி சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஆலிவ்ஸ் அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ, இது டொமேட்டோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பிகாஸ் சில பேருக்கு பிடிக்காது. நான் வந்து ஆதரவுக்காக போடுறேன். ஆஃப் டொமேட்டோவே போதும். ஸோ நான் ஆஃப் எடுத்து வச்சுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்ட்டு. இதில் லெட்யூஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, 2 ஆலிவ் போட்டிருக்கேன், க்ரீன் அண்ட் பிளாக் ஆலிவ் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் டொமேட்டோ ஒரு ஆஃப் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டு தான் போடுறீங்க, 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு தான் போடுறீங்க அப்படின்னா இந்த சாலட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எனக்கு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வெறும் சாலடாக எடுத்து வைக்கிறேன். அப்படியே கூட சாப்பிடலாம். சாலடாக சாப்பிட்றவங்க இதில் ஜஸ்ட் இன்னும் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போட்டுட்டு பெப்பர், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் லைம் ஜூஸ், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சாப்பிட்லாம். அண்ட் இதில் நான் அடிஷ்னலாக இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஜாலபினோ. ஸோ நான் ரொம்ப ஆட் பண்ணல, காரத்துக்காக ரொம்ப காரமாக இருக்கும்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரு 5 பீசஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப மாதிரி மயோனைஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சவுத் வெஸ்ட் மயோனைஸும் ஆட் பண்ணுறேன். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ இருந்தால் போதும். கொஞ்சமாக பெப்பர் வந்து போட்டுக்கோங்க. ப்ரெட்டில் வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக பட்டர் எடுத்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ நான் பட்டரில் இவ்வளோ தான் வந்து சேர்க்க போகிறேன். சால்ட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நான் இப்போ சால்ட் இதில் போட்டுட்டு என்ன பண்ணுறேன், மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ நம்ம இதுதான் வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. எம்மியான ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பட்டர் அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியாக நீங்கள் செஞ்சு தந்தீங்கன்னா. ஸோ நான் இப்போது ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். சாலட் மிக்சிங் எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ப்ரெட் எடுத்து மேலே வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எம்மியான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி. ஸோ நீங்கள் இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு ப்ரெட் சாண்ட்விச்? ஸோ இப்படியே எடுத்து என்ன பண்ணணும், அப்படியே ஒரு பைட். ஈஸியான ரெசிபி, உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதை வந்து சாப்பிட்ற டைமுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம், இப்போது கட் பண்ணி அதை கொடுக்க போகிறோம். அதை டேஸ்ட் பண்ண போகிறாரு. எஸ், எம்மி அது சாப்பிட போகிறான். ஃபைனலி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சுவையான ஒரு பிரெட் சாண்ட்விச் செஞ்சுட்டோம்.
எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.